என் அன்பு குழந்தையே, இன்று உன் அப்பா உன்னிடத்தில் முக்கியமான விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒருவர் உன்னிடத்தில் ஒரு பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்றார். அது என்ன? நீ இப்பொழுது இந்த அப்பாவிடம் இருந்து தெரிந்து கொண்டு இனிமேலாவது உன் வாழ்க்கையில் சற்று கவனமாக இருப்பதற்காகத்தான் இதை உன்னிடத்தில் இன்று நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இது நாள் வரையிலும் உனக்கு வேதனையை கொடுத்திருக்கிறது. ஆனாலும் எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற ஒரு ஆதரவு என்றால் அது உன்னுடைய துணை மட்டும்தான். ஆனால் இப்பொழுது அந்த துணையை உன்னிடத்தில் போய் சொல்கின்றது என்றால் அது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா எனக்கு தெரிந்த இந்த விஷயம் உனக்கு தெரியவில்லை என்பதனால் தான் நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன். எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல எதையும் கொடுக்கவில்லையே என்று நீ வருத்தப்படாதே. அப்பா சொல்வதை கேட்டு அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பக்கம் தவறு இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும். உன் துணையின் பக்கம் தவறு இருந்தால் அவரை திருத்துவது உன் பொறுப்பு அல்லவா? நம் வாழ்க்கையில் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரிவிக்கும் பொழுது கூட நாம் என்னவென்று அறியாமல் இருக்கிறோம் என்றால் அது நம்முடைய தவறு தானே. அப்பா எனக்கு தெரிந்து விட்டதால் தான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். அதுவே மற்ற யாருக்காவது, அதுவும் குறிப்பாக உன் வாழ்க்கையை வேண்டும் என்று அழிக்க நினைக்கும் யாருக்காவது இந்த விஷயம் தெரிந்திருந்தால் அவர்கள் அதை நினைத்து மன மகிழ்ச்சி தானே அடைவார்கள். எந்த நேரத்திலும் உனக்கு நல்லது நடந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் அல்லவா இவர்கள். எந்த நேரத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடாது என்று முழுமையான எண்ணங்களோடு இருக்கும் பொழுது எப்படி உனக்கு நல்லது நடக்கும்? மேலும் இந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டு உன்னுடைய துணையிடம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதலை தானே இவர்கள் செய்ய முயற்சி செய்வார்கள். அதனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருக்க வேண்டும். நினைத்து விட்டால் இங்கு நடத்த முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நான் சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. அப்பா சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை இன்றே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டால் நாளைய தினம் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உனக்கு எப்படி தெரிந்தது இந்த விஷயம் என்று உன் துணை உன்னிடம் கேட்கின்ற அளவிற்கு நிச்சயமாக என் பிள்ளை உனக்கான நல்ல நேரத்தை நீ அடைந்து விடுவாய். மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து விடத்தான் வேண்டும். அப்பா சொல்கின்ற வார்த்தையில் இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றுமே உன்னை எந்த அளவிற்கு வாழ வைக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள். இன்றே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து நமக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற வேண்டும் என்பதனை நீ எண்ணிக்கொள். என் குழந்தையே, முதலாவது ஒரு விஷயத்தை புரிந்து கொள். வாழ்க்கை துணையானது எப்பொழுதுமே உன்னிடத்தில் பொய்யினை மட்டுமே சொல்கிறார்கள். உன்னை விட்டு வேறெங்கோ செல்கிறார்கள். அவர்களின் நடவடிக்கைகளில் உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் இக்காரணம் கொண்டும் இந்த வாக்கு உனக்கானது கிடையாது. நான் சொல்கின்ற இந்த வாக்கு எந்த ஒரு துணை தன்னுடைய துணையின் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றதோ, தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தன்னுடைய துணையோடு பகிர்ந்து கொள்கிறதோ, தன்னுடைய உயிரே தன் துணை என்று இருக்கிறதோ, அப்பேற்பட்ட ஒரு துணையை பற்றித்தான் அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால்
பொய்யை மட்டுமே எப்பொழுதும் சொல்கின்றவர்களை நாம் சட்டென்று நம்பிவிடக் கூடாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்பதனை அலசி ஆராய வேண்டும். ஆனால் இந்த வாழ்க்கை துணையானது வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு மட்டுமே ஒரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒரு பொய்யையே தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்களின் துணையானது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் இதை என்னவென்று அவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஒருவர் தவறு செய்திருந்தால் அதை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபொழுதும் இல்லை. ஆனால் தவறே செய்யாத பொழுது ஒரு இக்கட்டான நிலைக்காக இவர்கள் சொல்லிய பொய்யினால் அவர்களின் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடக் கூடாது அல்லவா? நீ அவர்களுக்காக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக விட்டுவிடக் கூடாது. சில நேரங்களில் இப்பொழுது இருக்கின்றவர்கள் எல்லாம் சட்டென்று ஒரு முடிவை எடுத்து விடுகிறார்கள். பிரிவு என்பது இப்பொழுதெல்லாம் ஏதோ கடையில் வாங்கி செல்கின்ற ஒரு பொருள் போல மாறிவிட்டது. வேண்டாம் என்று ஒரு நொடியில் உதறி விடுகிறார்கள். காரணத்தை கேட்டால் யாருக்கும் எதையும் தெளிவாக சொல்ல முடியவில்லை. ஆனாலும் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையானது இன்று உனக்கு தருகின்ற ஒரு விஷயங்களில் நீ கவனமாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த துணையானது அவர்களினுடைய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்காகவும் அவர்கள் நடத்த நினைத்த நல்ல விஷயத்திற்காகவும் ஒரு பொய்யை சொல்லியிருக்கின்றார்கள். நான் என்னவென்று சொல்கின்றேன், கவனமாக கேள். என் குழந்தையே, சில காலமாகவே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளில் பல மாற்றங்கள் உனக்கு தெரிகிறது. உன்னை விட்டு சற்று விலகி இருப்பது போலவும், எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமலும் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு இருப்பதாகவும் உனக்கு தோன்றுகிறது. பெரிதாக எதையும் கண்டு கொள்வதில்லை. எதை பற்றி கேள்வி கேட்டாலும் சரியான பதில் கொடுப்பதில்லை. ஏதோ ஒரு விரோதியை பார்ப்பது போல அவர்களின் பார்வை இருக்கின்றது. என்ன நடந்துவிட்டது, நாம் எந்த தவறும் செய்யவில்லையே என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கண் கலங்கி இந்த அப்பாவிடம் வந்து நின்றாய் அல்லவா? அப்பா, இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கின்ற ஆறுதலே என்னுடைய துணைதானே. இப்பொழுது அவர்களே என்னை இந்த அளவிற்கு எந்த காரணம் என்று தெரியாமலே வெறுத்து ஒதுக்கினால் நான் என்ன செய்வேன்? நான் இங்கிருந்து சென்று விடவா, என் வாழ்க்கையை முடித்து கொள்ளவா என்பது போல எண்ணங்களோடு என் பிள்ளை நீ என்னை சந்திக்க வந்திருந்தாய். அப்பொழுது உன் அப்பா ஒரு முடிவெடுத்து விட்டேன். இந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடப்பது என்னவென்று உணர்த்த வேண்டும். நாம் சாதாரணமாக சொன்னால் அதை நீ நம்ப மாட்டாய். அதனால் தான் உன் துணையின் மனதில் இருப்பதை தெளிவாக உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்றால் அதை நீ அவர்களிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த நாளோடு பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும். சோதனைகள், வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கின்ற அத்தனையும் விட்டு விலக வேண்டும். நல்லதை நடத்த வேண்டும். பிறக்கின்ற புது வருடம் உன் வாழ்க்கையில் உனக்கும் உன் துணைக்கும் இடையே மிகப்பெரிய அந்யோன்யத்தை, மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தான் உன் அப்பா சொல்கின்றேன். என் குழந்தையே, மனம் நிறைய வாழ்க்கையில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது, கவலைகள் அதிகமாக இருக்கும் பொழுது நடப்பது எதுவுமே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு விஷயம் துணை புரிந்திருக்கலாம். நமக்கு இருக்கின்ற கவலையை நாம் நமக்குள் வைத்திருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு வேதனையை கொடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. பிரச்சனைகளை உன்னிடத்தில் வெளிக்காட்ட வேண்டாம் என்று நினைப்பவர்கள் அவர்களின் மனதிற்குள் தான் நினைத்தார்களே தவிர வெளியில் அவர்களால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியவில்லை. அந்த விரக்தியின் வெளிப்பாடு வெளியே வந்து விட்டது. அதுதான் இது போன்ற குணங்களை வெளியில் கொண்டு வந்து விட்டது. இந்த நிலையில் என் பிள்ளை, நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? அவர்கள் வெளியில் செல்கின்ற தன்னுடைய வேலையில் இருக்கின்ற பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருப்பதால் அந்த கோபத்தையும் அந்த மன அழுத்தத்தையும் வெளிக்காட்ட தெரியாமல் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதை அவர்கள் உன்னிடத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தால் உன்னிடத்தில் இருந்து அவர்களுக்கான ஆறுதல் கிடைத்திருக்கும். எத்தனை பெரிய கடினமான கேள்வியாக இருந்தாலும் அதற்கு பதில் நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதை எடுக்காமல்
அந்த முயற்சியை அவர்கள் செய்யாமல் இப்பொழுது எல்லா விஷயத்தையுமே அவர்கள் என்னவோ தலையில் தூக்கி சுமப்பது போல நினைத்து கொண்டு உன்னிடத்தில் சற்று கடினமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மை வேறொன்றுமில்லை என் குழந்தையே. அவர்களுக்கு வெளியில் செல்கின்ற வேலைகளில் பிரச்சனை இருக்கிறது. இதனால் தன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடுமோ, நமக்கு இந்த வேலை இல்லை என்றால் நம் குடும்பம் கஷ்டப்படுமோ என்ற எண்ணம் அவர்களுக்குள் வந்துவிட்டது. வேறு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் இந்த சூழ்நிலையை என்னவென்று புரிந்து உன் துணையின் மனநிலை என்னவென்று தெரிந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை சரியான நேரத்தை நீ கொடுத்து விட்டால் போதும். நிச்சயமாக உனக்கான நல்லது எல்லாம் உன்னை வந்து சேர்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த அப்பா சொல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ உணர வேண்டும். உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, அது இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஆனால் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் பேசாமல் இருந்துவிட்டு ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பு மட்டும் குறையாமல் இருக்கிறது. ஆனால் வேதனைகளை மட்டும் கொடுக்க நினைப்பது தவறல்லவா? அவர்களின் கண்ணீர் நமக்கு வேதனையை கொடுக்க வேண்டும். நமக்கு துணையின் வேதனைகள் நமக்கு மன கஷ்டத்தை தான் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை வேறு வகையில் கொடுக்க ஒரு நாளும் நினைக்க கூடாது. என் குழந்தையே, இதை உணர்ந்து கொண்டாயானால் நிச்சயமாக இப்பொழுது இருக்கின்ற இந்த விஷயத்திலிருந்து உனக்கு தெளிவு கிடைத்துவிடும். எதுவாக இருந்தாலும் உன் துணையிடம் நீ என்னவென்று கேட்டாலும் அவர்கள் எதுவும் இல்லை என்று உன்னிடத்தில் போய் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் பிரச்சனை இருக்கின்றது. அதற்கான தீர்வு உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. உன்னுடைய பேச்சும் நீ கூறுகின்ற ஆறுதலும் தான் அவர்களை மீட்டெடுக்க முடியும். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுக்கு எவ்வளவு தான் நஷ்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அவர்களுக்கு உறுதுணையாக நீ இருக்க வேண்டும். உன்னுடைய அன்பை அவர்களுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, இதுவெல்லாம் ஒரு விஷயமா? நம்முடைய உடலும் மனதும் தான் இங்கு முக்கியம். இதற்காக வேதனைப்பட்டு வாழ்க்கையில் எதையுமே தொலைக்க கூடாது என்ற அறிவுரையை நீதான் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் உன் பேச்சுக்கு அவர்களிடத்தில் அத்தனை மரியாதை உண்டு, அத்தனை அன்பு உன்மீது இருக்கிறது. பொய் சொன்னதற்கு காரணம் கூட எங்கே நடப்பதை சொன்னால் நீ வருந்துவாயோ என்பதனால்தான். எதையுமே வெளிப்படையாக பேசு, அதற்கான தீர்வை தேடுவது தான் நன்மை என்பதை உணர்த்து. இதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அவர்கள் அந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லாமல் போனதற்கு காரணம், எங்கே ஒரு விஷயத்தை இது போன்ற பிரச்சனை என்று சொல்லும் பொழுது நீயும் சட்டென்று அவர்களுக்கு எதிரான பதிலை சொல்லி விடுவாயோ என்ற பயம்தான். ஒரு சின்ன மன வருத்தத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டு விட்டார்களே தவிர இது போன்று நடந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் சரியென கண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் புரிந்து கொள்ள முயற்சிகளை செய்ய வேண்டும். அவர்களிடத்தில் மனம் விட்டு பேசினால் அவர்கள் எல்லாவற்றையும் உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு நீ ஆதரவாக நிற்க வேண்டும். இது போன்ற இக்கட்டான நிலையை நீ அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்காமல் அவர்கள் வாயிலிருந்து போய் வர விடாமல் நீதான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த நிலையிலும் ஒருவரின் மனதில் இருக்கின்ற உணர்வோடு மட்டும் விளையாடி விடாமல் எக்காலத்திற்கும் நான் துணையாக இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து அவர்களோடு நல்லபடியாக வாழ பழகிக்கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மன மாற்றங்கள் நிச்சயமாக என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.